வெல்கம் டு அஸ்திரம் தமிழ். இப்போது நம்ம ஃப்ளோக் டான்ஸஸில் பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். பார்ட் 3ல் ஃபஸ்ட்டு ஸ்டேட் வந்து என்னதுன்னா பீகார். இந்த பீகாருக்கு கதை கிடையாது, அதுக்கு வந்து ஒரு 2 லைனில் போயம் மாதிரி ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா, ஜி ஷோஹர் மாரி நட் பை விதேசி கஜாரி ஜட். இது என்னது அப்படின்னா, ஜி ஃபார் ஜிஜியா, இந்த ஷோஹர் கேல்வானா, மாரி ஃபார் ஷுமாரி, நட் ஃபார் என்னது அப்படின்னா நட்வா, அடுத்து பை ஃபார் என்னதுன்னா பைக்கா, விதேசி ஃபார் விதேசியா, கஜாரி ஃபார் கஜாரி, ஜட் ஃபார் ஜட்டின். அடுத்து இந்த ஜஹர்னி தீபியா அப்படின்னு இருக்குது. இந்த ஜஹர்னி அப்படின்றத எப்படி வச்சுக்கணும்னா ஹர்னி அப்படின்னு வச்சுக்கோங்க, ஹரினி. அதை ஹாய் ஹரிணி அப்படின்னு வச்சுக்கோங்க. ஹாய் ஹரிணி அப்படின்னா ஹரிணி ஃபார் ஜஹர்னி, ஹாய் ஃபார் தீபியா. இன்னொரு தடவை சொல்கிறேன், ஜி ஷோஹர் மாரி நட் பை விதேசி கஜாரி ஜட். இப்படி 4 வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜி ஷோஹர் மாரி நட் பை விதேசி கஜாரி ஜட். அது ஜி ஃபார் ஜிஜியா, ஷோஹர் ஃபார் ஷோஹர் கேல்வானா, மாரி ஃபார் ஜுமாரி, நட் ஃபார் நட்வானா, பை ஃபார் பைக்கா, விதேசி ஃபார் விதேசியா, அடுத்து கஜாரி ஃபார் கஜாரி, அடுத்து ஜட் ஃபார் ஜட்டின். அதுக்கப்புறம் ஹாய் ஹரிணி அப்படின்னு சொல்கிறோம். ஹாய் ஹரிணின்னு எங்கே போய் சொல்கிறோம் அப்படின்னா பீகாரில் சொல்கிறோம். ஸோ அதை நான் அப்படி லிங்க் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா கஜாரி டைல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டைல்ஸ் இருக்குது, அந்த டைல்ஸோட ஃபேக்ட்ரி வந்து எங்கே இருக்குது, பீகாரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி லிங்க் பண்ணிக்கோங்க. அதுதான் என்னதுன்னா கஜாரி. ஓகேவா. அடுத்த ஸ்டேட்டு ஜார்க்கண்டு. இந்த ஜார்க்கண்டு அப்படின்றப்ப ஆட்டோமேட்டிக்காக ஹேண்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹேண்டுன்னு வரனால ஹேண்ட். இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஜார்க்கண்டில் முந்திரி அப்படின்றத முண்டாரி அப்படின்னு வச்சுக்கோங்க. அதாவது முந்திரி பை தான் பைக்கா. முந்திரி பையில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த காரமான கெச்சப்பை ஊற்றுறாங்க. அந்த கெச்சப்பாக தோம் கெச்சப்பை ஊற்றி நான் உண்டை கொடுக்குறாங்க. அந்த உண்டை அப்படின்றது தான் உண்டை கொடுக்குறாங்க அப்படின்னு தான் ஹுண்டா. ஓகேவா. அதுலேருந்து ஹச்சை மட்டும் விட்டுட்டு யூஎன்டிஏ மட்டும் பார்த்தா உண்டை கொடுக்குறாங்க. அதாவது என்ன இதுன்னா, ஜார்க்கண்டில் ஹேண்டு நம்ம கையில் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா முந்திரி பை, அதான் முந்திரி பையை காரமான ஹெச்சப் ஊற்றி உன்ட்ட கொடுக்குறாங்க. உன்ட்ட கொடுத்தா நீ என்ன பண்ணுவேன், சாந்தமாக வாங்கிப்பா தான் சாந்தமாக வாங்கிட்டு என்ன பண்ணுவேன்னா அதை சாப்பிட்ருவோம். சாப்பிட்டா என்ன ஆகும் அப்படின்னா பாகான் இருக்குது, அதை பகல் ஃபுல்லாக என்ன ஆகும், அவ்வளோ காரத்தை சாப்பிட்டா வாயிலேருந்து காற்றா வரும். அதான் என்னன்னா ஜுமைர். அதான் இந்த ஏர் வாயிலிருந்து காற்றா வரும், அதான் ஜுமைர். ஓகேவா. வாயிலிருந்து காற்று வரும். இன்னொரு தடவை சொல்கிறேன், ஜார்க்கண்டுனா ஹேண்டு. சரியா. ஹேண்டில் கையில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா முந்திரி பையை காரமான கெச்சப்பை ஊற்றி உன்ட்ட கொடுக்குறாங்க. உன்ட்ட கொடுத்தா நீ என்ன பண்ணுவேன், சாந்தமாக வாங்கி சாப்பிடுவேன். சாப்பிட்டா என்ன ஆகும், பகல் ஃபுல்லாக வாயிலிருந்து காற்று தான் வரும், அதான் ஜும்யர். கரம் ஃபார் காரம், பை ஃபார் பைக்கா, முந்திரி ஃபார் முந்தாரி, கெச்சப் அதான் தோம்கச், அப்புறம் வாயிலேருந்து காற்றா வரும் அப்படின்னா ஹுமேர். அடுத்து சாந்தமாக வாங்கிப்போன்றதா சாந்தாலி. அடுத்து உன்ட்ட கொடுக்குறாங்க அப்படின்றதா ஹுண்டா. பகல் ஃபுல்லாக அப்படின்றப்போ பாகா. ஓகேவா. இதுதான் ஜார்க்கண்டோடது. அடுத்து சத்தீஸ்கர் அப்படின்னு வரப்போ அதில் சத்தீஷ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சத்தீஷ் அண்டு ஷேகர், இவங்க 2 பேர் இருக்காங்க. இவங்க 2 பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு விஷயத்தை 3 தடவை நினைக்கிறாங்க. 3 டைம் நினைக்கிறாங்க, 3 டைம்ஸ் நினைக்கிறாங்க. என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஒரு போர் இருக்குது. அதாவது யாருக்குன்னா அந்த கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் நடந்துச்சுல ஒரு போர். அது என்ன சொல்லுவாங்கன்னா பாரத போர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த போரை என் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த என் பண்ணணும்னு நினைக்கிறதுக்கு அவங்க யாரை போய் பார்க்குறாங்க அப்படின்னா லாயரை போய் பார்க்குறாங்க. ஸோ அதுதான் இதனுடைய கதை. லாயரை போய் பார்க்குறாங்க. அதாவது சத்தீஷும் சேகரும் ஒரு போரை முடிக்கணும்னு சொல்லிட்டு 3 டைம்ஸ் நினைக்கிறாங்க. இது என்ன போர்னா பாரத போர். அதை என் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதை போய் எந்த லாயரை பார்க்குறாங்க, அதாவது ஒரு லாயரை பார்க்குறாங்க. அந்த லாயரோட பேர் வந்து என்ன அப்படின்னா
SPK, அவர் பேர் வந்து என்னென்னா SPK. ஓகேவா? இப்போ சொல்கிறேன் கதை என்னென்னு. சத்தீஸ்கர்னு வரப்போ சதீஷ். இந்த காக்சர்ன்னு இருக்கா, அந்த காக்சர் அப்படின்றது தான் என்னதுன்னா சேகர் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. 3 தடவை நினைக்கிறாங்க. அதான் நினைக்கிறாங்க அப்படின்றது தான் நாச்சா நாச்சா நாச்சான்னு 3 டைம்ஸ் வந்திருக்கு. என்ன நினைக்கிறாங்கன்னா பாரத போரை நிப்பாட்டணும்னு நினைக்கிறாங்க. இந்த பாரத போர் யாருக்கு இடையில் நடந்துச்சு அப்படின்னா கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் இடையில் நடந்துச்சு. அந்த கௌரவர் அப்படின்றத கௌர்மாரியா, பாண்டவர்கள் அப்படின்றது தான் பாண்டவாணி. ஓகேவா? அதை என் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதான் என்ன கெண்டி. அந்த கெண்டியில் GENDIன்னு இருக்கா, அதில் END அந்த ஸ்பெல்லிங் மட்டும் எடுத்துக்கோங்க. அதை என் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அதனால் இப்போ அவங்க யாரை பார்க்குறாங்க, லாயரை பார்க்குறாங்க. அந்த லாயரில் LA மட்டும் இருக்கா, அந்த LA தான் வந்து என்னது அப்படின்னா வந்து சைலா. இந்த ஏர் AIRனு வச்சுக்கோங்க, லாயர் அதான் வந்து ஏர் அப்படின்றது என்னன்னா ஹுமாயூர். இந்த ஹுமாயூர் வந்து 2 இடத்துலையும் வரும். ஃபஸ்ட்டு வந்து எதுக்கு வரும் அப்படின்னா ஜார்க்கண்டுக்கும் வரும், அதே மாதிரி சத்தீஸ்கருக்கும் வரும். ஜார்க்கண்டுக்கு வந்திருக்கா இந்த ஹுமாயூர், வாயில் காற்று வருது அப்படின்னு சொன்னோம்ல அது. இன்னொன்று வந்துட்டு இங்கே வந்து இந்த லாயர்லேயும் இந்த ஏர் வரும். ஓகேவா? இப்போது திருப்பி இந்த கதை என்னன்னு சொல்கிறேன். சத்தீஸ்கர் அப்படின்னா சத்தீஷும் சேகரும் ஒரு விஷயத்த 3 தடவை நினைக்கிறாங்க. என்ன விஷயம்னா பாரத போரை வந்து என் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அதனால் அவங்க போயிட்டு லாயரை பார்க்குறாங்க. ஸோ அந்த சேகர் ஃபார் சதீஷ் ஃபார் சத்தீஸ்கர், சேகர் ஃபார் காக்சர் நினைக்கிறாங்க. 3 டைம்ஸ் நினைக்கிறாங்க அப்படின்றது தான் இந்த ஸ்வா நாச்சா, கர்ம நாச்சா, பந்தி நாச்சா. அதுலேருந்து தான் எடுத்திருக்கேன் அந்த பேர் SPK. ஏன்னா இந்த நாச்சா அப்படின்றது வந்து இன்னும் சில ஸ்டேட்டுக்கெல்லாம் வரும். அப்போ வந்து இதை பார்த்து கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. அதனால தான் SPK. S ஃபார் ஸ்வா நாச்சா, P ஃபார் பந்தி நாச்சா, K ஃபார் கர்ம நாச்சா. ஓகேவா? இந்த கர்மா இன்னொன்று காரம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சுல, இந்த காரம் அப்படின்ற இடத்துலையும் இந்த கர்மான்னு வரும் ஜார்க்கண்டில். அதையும் இதையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. அது வந்து காரம், இது வந்து கர்மா. ஓகேவா? அது கர்மா நாச்சா, அது வந்து காரம் கர்மா. ஓகே. அடுத்து அவங்க என்ன பண்ணுறாங்க, முந்திரம் நினச்சி யாருக்கும் போரை நிப்பாட்டுறாங்க அப்படின்னா கௌரவர்களுக்கும் பாண்டியர்களுக்கும். கௌரவர் அப்படின்றது என்னன்னா கௌர்மாரியா, பாண்டவர்கள் அப்படின்றதா பாண்டவாணி. என் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அதான் கெண்டி. அதை என் பண்ணுறது யாரை பார்க்குறாங்க, லாயரை பார்க்குறாங்க. லா ஃபார் ஷைலா, ஏர் AIR, ஏ ஃபார் ஷுமாயர். ஓகேவா? இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து மத்திய பிரதேஷ் அப்படின்னு சொல்லி வரப்போ மத்திய பிரதேஷுக்கு ஈஸியாக என்ன ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா அந்த சேகர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மத்திய பிரதேசில் அதாவது சத்தீஸ்கர்லேயும் அந்த சேகர் வருவார், அந்த சேகர் அப்படின்ற கேரக்டர் வருவார். அதே மாதிரி இங்கே மத்திய பிரதேசுக்கும் அதே சேகர் அப்படின்ற கேரக்டர் வருவார். அந்த சேகர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு ஃபுல்லு வாங்குறாரு, ஒரு ஃபுல்லு ஆல்கஹால் அதாவது சரக்கு வாங்கிட்டு அதில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஜூஸை கலக்கிறாரு. அப்படின்னா என்ன, மேங்கோ ஜூஸ். அந்த மேங்கோ ஜூஸை கலந்து அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு காக்டெயில் ஒன்று ரெடி பண்ணுறாரு. பண்ணிவிட்டு அதை என்ன பண்ணுறாரு அப்படின்னா மாட்டிக்காமல் இருக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்றாரு. அதான் மாட்டிக்காமல், இந்த மாட்டிக்கு அப்படின்றக்கு அதான் மாட்டிக்காமல் அப்படின்றதான் இதை இங்கே வச்சுருங்க. மாட்டிக்காமல் இருக்க மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்றாரு. அப்படி சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஜவான் மூவியோட கதையை எழுதிட்டு அந்த கதையை வந்து அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா படித்து பார்த்துட்டு அடடா இவ்வளோ சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்கிறார். அடடா இவ்வளோ சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்கிறார். ஓகேவா? இதை வந்து எப்படி லிங்க் பண்ணுறேன்னு சொல்கிறேன். மத்திய பிரதேசுக்கும் சரி சத்தீஸ்கருக்கும் சரி இந்த சேகர்ன்ற கேரக்டர் வருவார். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த சேகர் தான் வந்து என்ன யாருன்னா காஸ்கர். அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு ஃபுல்லு வாங்குறாரு. அதான் என்னதுன்னா அந்த புல் பட்டி அப்படின்றக்கா, அதான் வந்து என்னதுன்னா இந்த புல் பட்டி அப்படின்றது தான் என்னதுன்னா ஃபுல்லை வாங்கி என்ன பண்ண ஜூஸோட கலக்கிறது. அதான் அந்த அந்த மாச்சுன்றது தான் என்னது அப்படின்னா ஃபார் மாச். அந்த ஜூஸில் கலக்கிறாரு. கலந்து என்ன பண்ணுறாரு, காக்டெயில் ரெடி பண்ணுறாரு. அதான் என்ன, டெர்டலி. இந்த காக்டெயிலுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா டெர்டலி. ஓகேவா? இந்த காக்டெயில் ரெடி பண்ணிட்டு என்ன பண்ணுறாருன்னா மாட்டிக்காமல் குடிக்கிறது. அதான் மாட்டிக்காமல் குடிக்கிறாரு. குடிச்சிட்டு என்ன பண்ணுறாரு, இந்த ஜாவாரா ஃபார் என்னது அப்படின்னா ஜவான் மூவியோட கதை எழுதுறாரு. அந்த கதைக்கு தான் என்னதுன்னா காதா அப்படின்னு வச்சுருக்கோம். இந்த கதைக்கு தான் என்னதுன்னா காதா. ஓகேவா? அதை எழுதிட்டு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அடடா சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்கிறாரு. இந்த பகோரியா அப்படின்றத என்னென்னா அடடா சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர போதையில் சொல்கிறாரு. அதான் பகோரியா.
என்னது அப்படின்னு திருப்பி சொல்கிறேன். மத்திய பிரதேஷ்னாலே சேகர் ஞாபகம் வச்சுக்கோங்க. மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர் ரெண்டுக்குமே சேகர் வருவார். ஸோ அந்த சேகர் என்ன பண்ணுறாரு, ஒரு ஃபுல் சரக்கு வாங்கிட்டு அதில் ஜூஸை கலந்து காக்டெயில் ரெடி பண்ணுறாரு. அந்த காக்டெயிலை மாட்டிக்காமல் குடிச்சிக்கிட்டே ஜவான் மூவியோட கதையை எழுதுறாரு. எழுதி முடிச்சுட்டு அடடா சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர போதையில் சொல்கிறாரு. அதுதான் வந்து இதனுடைய கதை மத்திய பிரதேஷ். அடுத்து மகாராஷ்டிராவில் வந்துட்டு என்ன நடக்குது அப்படின்னா, 2 பொண்ணு இருக்காங்க. ஒருத்தவங்க வந்து லாவணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருக்காங்க. இன்னொருத்தவங்க வந்து யாருன்னா மோனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருக்காங்க. இவங்க 2 பேருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பாவாடை தாவணியெல்லாம் போட்டுட்டு அவங்க யாரை பார்க்க போகிறாங்க, அவ்வளோ சூப்பராக ரெடியாக யாரை பார்க்க போகிறாங்கன்னா, ஆக்ட்ரஸ் தமன்னாவை பார்க்க போகிறாங்க. சரி, தமன்னாவை பார்க்க போனாங்களான்னு கேட்டால் இல்லை. போயிட்டு ரெடி ஆகிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, லேசியாக படுத்து சோஃபாவில் தூங்கிடுறாங்க. அதை வந்துட்டு அவங்க வளர்க்குற கோழி, இந்த கோழி ஆடெல்லாம் வளர்ப்பாங்களே, அந்த கோழி வந்து பார்க்குது. அந்த கோழி பார்த்துட்டு என்ன சொல்லுது அப்படின்னா, இவ்வளோ சூப்பராக ரெடி ஆகியிருக்காங்க, அப்படி இருந்து இவங்க போகல அப்படின்ற அந்த கோழி பார்த்து டக்குன்னு மன உளைச்சலாகி என்ன பண்ணிடுது அப்படின்னா, தூக்கில் தொங்கிடுது. இதுதான் வந்து என்னென்னா மகாராஷ்டிரா கதை. மகாராஷ்டிராவில் இந்த லாவணி மௌனி அப்படின்றதான் என்னென்னா, இந்த லாவணி மௌனி ஓகேவா, இந்த பாவாடை சட்டெல்லாம் போட்டு போகிறாங்கன்றதா போவடாஸ். யாரை பார்க்க போகிறாங்க, தமன்னா, அதாவது தமாஷா. அவங்க போயிட்டு கிளம்பிட்டு என்ன பண்ணுறாங்க, லேசியாக வந்து படுத்துக்கிறாங்க. அதான் லாசிம். எதில் படுத்துக்கிறாங்களா, சோஃபாவில் படுத்துக்கிறாங்க. அதான் என்னதுன்னா காஃபா. அப்போது வந்து அவங்க வளர்த்த கோழி ஒன்று வருது. அதான் அந்த கோழி வந்துட்டு என்ன பண்ணுது, டக் அப்படின்றத டக்குன்னு என்ன பண்ணிடுது, ஏன்னா மன உளைச்சல் தாங்காமல் இவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிட்டு இப்படி படுத்து கிடக்காங்களேன்ற மன உளைச்சல் தாங்காமல் ஹேங் தாங்கரி அப்படின்றக்கா, அதான் அந்த தூக்கில் தொங்கிடுது. அதான் அதனுடைய கதை. இன்னொரு தடவை சொல்கிறேன். மகாராஷ்டிராவில் லாவணி மோனி 2 பொண்ணு இருக்காங்க. அவங்க பாவாடை சட்டெல்லாம் போட்டுக்கிட்டு தமன்னாவை பார்க்குறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. ஆனால் ரெடி ஆகிட்டு லேசியாக படுத்து சோஃபாவில் தூங்குறாங்க. அதை பார்த்த கோழி டக்குன்னு மன உளைச்சலாகி தூக்கில் தொங்கிடுது. அதான் வந்து என்னன்னா மகாராஷ்டிராவோட கதை. அடுத்து என்னது அப்படின்னா, ஒடிஷானாலே இந்த கோட்டி புவா இந்த டான்ஸ் வந்து டிஃபால்ட்டாகவே ஞாபகம் வரணும். ஏன் அப்படின்னா, ஒடிஷாவில் தான் இந்த பூரி ஜெகநாத் டெம்பிள் இருக்குது. அந்த டெம்பிளில் ஆடக்கூடிய டான்ஸ் தான் இந்த கோட்டி புவா டான்ஸ். எப்படி யார் ஆடுவாங்க அப்படின்னா, எல்லாருமே மேல் கேரக்டர்ஸ் தான் இருப்பாங்க. எல்லாருமே மேல் தான். அந்த மேல் கேரக்டர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபீமேல் மாதிரி ட்ரெஸ் பண்ணிவிட்டு டான்ஸ் ஆடுவாங்க. யாருக்காக டான்ஸ் ஆடுவாங்க அப்படின்னா, லார்ட் கிருஷ்ணாக்காக டான்ஸ் ஆடுவாங்க. இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஒடிஷா அப்படின்னாலே கோட்டி புவா டான்ஸ், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கோட்டி புவா டான்ஸுக்கு ஆடணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தண்டால் எடுப்பாங்க. அதாவது தண்டா புஷ்அப்ஸ் எடுப்பாங்க. அது பேர் தான் என்னன்னா தண்ட நாட்டா. எடுத்துகிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டால் சாப்பிட்டுட்டு மோட்டிவேஷனுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த டைகர் கா ஹுக்கும் சொல்லிட்டு ரஜினி படத்தோட டைலாக் வரும்ல, அது மாதிரி அந்த படத்தோட சாங்கை பார்ப்பாங்க. என்ன சாங் அப்படின்னா, ஹுக்கும். அதான் என்னதுன்னா, ஹுக்கும் ஃபார் ஹுமூரா அப்படின்னு வச்சுருக்கோம். அது எப்படி லிங்க் பண்ணிக்கணும்னா, இந்த ஹுக்கும் அப்படின்றக்கா ஹுக்கும் அப்படி டைகர் கா ஹுக்கும் அப்படின்னு சொல்லுவார். அதான் இந்த ஹுக்குமும் சரி, இந்த பாகா நாச்சா இந்த ரெண்டுமே சரி என்ன டான்ஸ் அப்படின்னா, டைகர் மாதிரி வேஷம் போட்டு ஆடக்கூடிய டான்ஸ். ஸோ அதான் அப்படி லிங்க் பண்ணியிருக்கேன். ஸோ ஹுக்கும் அந்த பாட்டை கேட்டுட்டு பயங்கரமாக மோட்டிவேட் ஆகுறாங்க. மோட்டிவேட் ஆகிட்டு டான்ஸ் ஆடுறாங்க. ஆனால் அந்த டான்ஸை பார்த்துட்டு என்ன கருமண்டா இது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன கருமம்ல ரண கொடூரமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி ரண கருமமாக இருக்குது சி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ரண கருமமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இது எப்படி லிங்க் பண்ணுறது அப்படின்னா, ஒடிசானாலே கோட்டி புவா அந்த டான்ஸ் டிஃபால்ட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கோட்டி புவா அந்த டான்ஸ் ஆடுறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, தண்டால் எடுப்பாங்க. அதான் புஷ்அப்ஸ் எடுக்கிறாங்க. புஷ்அப்ஸ் எடுத்துகிட்டு டால் சாப்பிட்டுட்டு ரொம்ப மோட்டிவேட் ஆகணுன்றதுக்காக டைகர் கா ஹுக்கும் அந்த பாட்டை கேட்குறாங்க. ஸோ அதுதான் ஹுமூரா. அந்த ஹுக்கும் பார்த்து அந்த பாட்டை கேட்டு பயங்கரமாக மோட்டிவேட் ஆகுறாங்க. அதாவது பாகா நாச்சா, இங்கேயும் ஒரு நாச்சா வருது. அந்த நாச்சாவை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் இது சத்தீஸ்கரில் போயிட்டு இது பண்ணிடக்கூடாது. அங்கே வந்துட்டு என்ன வரும் அப்படின்னா, SPK மட்டும் வரும், இங்கே வந்து B வருது. ஸோ ரெண்டையுமே நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. ஓகேவா.
பயங்கரமாக மோட்டிவேட் ஆகிட்டு டான்ஸ் ஆடுறாங்க. அந்த டான்ஸை பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்க, எனக்கு கர்மமாக இருக்குது, ரணக்கருமமாக இருக்குது, சை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதாவது கர்மா ரணப்பா சைத்தி, அதை ரணக்கருமமாக இருக்குது அப்படின்னு சை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுதான் ஒடிசாவோட கதை. அடுத்து உத்தரப்பிரதேஷ் அப்படின்றப்போ அதில் என்ன கதை அப்படின்னா, அதில் ஒரு சார் இருக்கார். அந்த சாரோட பேர் தான் என்னது அப்படின்னா உத்தர். அந்த சார் வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா, அந்த ஸ்டாருக்கு கீழே 2 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஒருத்தர் பேர் ராமு, இன்னொருத்தர் பேர் என்னது அப்படின்னா ராஸ். இவங்க 2 பேரையும் அந்த சார் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நாக்கூரி வெப்சைட்டில் தேடுறா அப்படின்னு சொல்கிறாரு. தேடுறா அப்படின்றாரு. அந்த பசங்க உடனே எதை சார் தேடுறது அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, கஜாரி வெப்சைட்டை தேடு அப்படின்னு சொல்கிறாரு. கஜாரி டைல்ஸ் வெப்சைட்டை தேடு அப்படின்னு சொல்கிறாரு. இந்த கஜாரின்னு சொல்லி வரப்போ, இந்த கஜாரி எங்கே வரும், பீகார்லேயும் வரும். இதே ஸ்பெல்லிங்கில் பீகார்லேயும் வரும். ஆனால் இங்கே வந்துட்டு என்ன ஸ்பெல்லிங்கில் வரும் அப்படின்னா, உத்தரப்பிரதேசில் காஜீர் அப்படின்ற ஸ்பெல்லிங்கில் வரும். அது ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது, ஓகேவா? என்ன கதைன்றத கதையை லிங்க் பண்ணுறேன். உத்தரப்பிரதேஷ், அந்த சாரோட பேர் என்ன உத்தர். இந்த சார் அப்படின்றது தான் என்னன்னா சர்க்குலா. சார் அப்படின்றது தான் என்னது அப்படின்னா சர்க்குலா. இந்த சாரு கீழே 2 ஸ்டூடெண்ட் இருக்காங்க, ராம் ராஸ். அதான் வந்து ராம்லீலா ராஸ்லீலா, ஓகேவா? அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நாக்கூரி வெப்சைட்டுக்கு போங்க அப்படின்றது, அதான் நவுட்டாங்கி, சரியா? அந்த நாக்கூரி வெப்சைட்டில் போயிட்டு தேட்ரா அப்படின்னு சொல்கிறாரு. தேட்ரா அப்படின்றது என்னென்னா தாத்ரா. எதை தேடுறது சார் அப்படின்னு சொல்லி அந்த பசங்க கேட்குறாங்க. அப்புறம் என்ன சொல்கிறாரு, கஜாரி வெப்சைட்டை தேடுங்கன்னு சொல்கிறாரு. இங்கே வந்து என்ன கஜாரி கிடையாது, கஜீர். ஸ்பெல்லிங் பார்த்து வச்சுக்கோங்க, கஜீர். அங்கே போயிட்டு எக்ஸாமில் இதாக இருப்பது, கன்ஃபியூஸ் இருப்பது. அதுவும் இல்லாமல் இந்த நாச்சா அப்படின்னு சொல்லி வரப்போ, நாச்சாலேயே நம்ம 3 தடவை நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சத்தீஸ்கரில் பார்த்தோம், ஓகேவா? சத்தீஸ்கரில் 3 தடவை நினைக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தோம். அந்த 3 தடவை நினைக்கிறாங்கன்றதை எப்படி வச்சோன்னா, லாயரோட பேர் SPK அப்படின்னு சொல்லிட்டு அதை லிங்க் பண்ணோம். அதே மாதிரி பாக நாச்சா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று வருது. ஸோ அந்த இந்த 4 நாச்சாவையும் ஒன்றோட ஒன்று வச்சு கம்பேர் பண்ணிக்காதுங்க. அது வேறு SPK, இது வந்து பாக நாச்சா, இது 2 வேறு, ஓகேவா? அடுத்து அவ்வளோதான். இதோட வந்துட்டு நார்த்தன் ஸ்டேட்ஸ் ஃபுல்லாக முடியுது. நார்த்தன் ஸ்டேட்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. அதே மாதிரி நார்த் ஈஸ்ட்டும் முடிஞ்சது. இதுக்கப்புறம் என்னது அப்படின்னா, இன்னும் அடுத்து பேலன்ஸ் இருக்குது சதர்ன் ஸ்டேட் மட்டும் தான் பேலன்ஸ் இருக்குது, சதர்ன் ஸ்டேட்ஸ் மட்டும். அதை இனி அடுத்த பாட்டில் பார்க்கலாம். தேங்க்யூ.